நீங்க எவ்வளவு திட்டுனாலும் சரி, எவ்வளவு தூரம் அவரை நீங்க கிண்டல் பண்ணாலும் சரி, ஏன் ஒரு கட்டத்துல போய் முருகனே இல்லைனாலும் சரி, ஆனா நீங்க போகும்போது ஓரமா பார்த்து உங்களை சிரிச்சுக்கிட்டு நீதானப்பா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி, இப்படிதான் திட்டுவேன், நாளைக்கு திருப்பி என்கிட்ட தானே வருவோம் முருகான்னு ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க சாமி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்வார். இந்த வாழ்க்கையில உன்னுடைய அம்மா விடலாம், உன்னுடைய அப்பா கைவிடலாம், உன்னுடைய மனைவி விடலாம், உன்னுடைய கணவன் விடலாம், ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ, உங்க கூட என்னைக்கும் இந்த ஆறுமுக பெருமான் இருக்கான், ஒருபோதும் கைவிட மாட்டேன். சாமி நமக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு பாடம், உன் வாழ்க்கையில உன்னதமான ஒரு லட்சியம் இருக்கும்னு சொன்னா அது இந்த உலகத்தை சுத்துனாதான் கிடைக்கும்னா சுத்துன்னர். எங்கெங்க தேடணுமோ அங்க தேடு, எங்கெங்க முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணு, அந்த முயற்சிக்கெல்லாம் கூட நான் இருப்பேன். அப்படியும் முயற்சி விதியினால் தோக்கும்னு இருந்ததுன்னா நான் எப்படி எனக்காக பழனின்னு ஒரு ஊரையே உருவாக்கணும், உனக்கும் விதியை அழிச்சு உனக்காக ஒரு உலகத்தையே உருவாக்கணும்னு சொன்னாரு முருகன். அதுதான் முருகனுடைய அருள். முருகப்பெருமானை தீவிரமாக நம்புகிறவர்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப விரும்பி வழிபடுபவர்களுக்கும் வாழ்க்கையில் கடைசி நிமிடம் என்ன ஆகும்னா, அவர்கள் இறக்கும் போது உயிர் யமன்ட போகாது, முருகனிடத்தில் போகும். இருக்கும் போதே முருகன் தன்னை காட்டுவான், தன்னில் என்னை காட்டுவான், என்னில் அவனை காட்டுவான்னு முருகனோடு முருகான்னு சொல்லு. காலையில எந்திரிச்சுன்னா ரெண்டு வரியில வேறுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, எதுக்கும் கவலைப்படாதரா, முருகன் இருக்காருன்னு அதை அவன் உணர்ந்து காலையில முருகன்ட்ட சொல்றா. முருகன் முன்னாடி போய் நின்று, முருகா இந்த விரதம் இதுக்காக இருக்கிறேன், எனக்கு இதை நடத்தி கொடு, வேற யாரும் எனக்கு கிடையாது, இந்த உலகத்துல எனக்கு சொந்தம் ஒரு ஆதரவு ஒரு உறவுன்னு ஒண்ணு இருக்கும்னு சொன்னா அது நீ மட்டும்தான். உன் காலில் விழுகிற, என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்து, இல்ல நான் வேண்டதை எனக்கு கொடுன்னு மனப்பூர்வமா. இல்ல சாமி, நான் முருகரை கும்பிடும் போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். ஐயா, முருகனுக்கே சோதனை வந்துதான் இங்கே பழனிக்கு போனாரு. தமிழ் கடவுள் தானே, முருகருக்கே சோதனை வந்துதானே பழனிக்கு போயிடுறாரு. அப்படி முருகப்பெருமானுக்கே சோதனை வருதுன்னா முருக பக்தர்களையும் சோதித்துத்தான் பெரியாளாக்குவார். தெரியாதனமா முருகான்னு சொன்னா அவன் மேல தீராத காதல் வந்துருமா முருகப்பெருமானுக்கு. தெரியாம சொன்னா நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சு சொல்றோமே, நம்ம மேல சாமிக்கு எவ்வளவு பாசம் இருக்கும், அவரா நம்மளை கைவிடுவார், பாடுவார், கைவிட்டு விடுவாயோ என்றேன் முருகா, நீ கைவிட்டுருவியா அப்படின்னு ஓரமா நின்று கண்ணீர் சிந்தனா சொல்லுவார். கையின் மேல் அடிச்சு சத்தியம் பண்ணுவான், ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லி பேசுற ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது.